அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 18:18 பாருங்களேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்பா, நீ ஒரு பரலோக பிரஜை, நீ ஒரு பூலோக குடிமகன். 2 சிட்டிசன்ஷிப் உனக்கு இருக்குப்பா. நீ பரலோக சிட்டிசனா இருக்கிற இந்த பூமியில இங்கேயும் நீ சிட்டிசனா இருக்கிறன்றாரு. ஆனா நீ 2 விதமா வாழலாம், அதையும் புரிஞ்சுக்கொன்றாரு. என்ன ஒரு விதம் எப்படின்னா, பரலோகத்திலே உன்னதத்திலே அவரோடு வீற்றிருக்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில நீ இந்த பூமியில வாழலாம். இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில எப்பொழுதும் போல வாழலாம். ஆண்டவர் மேலானதை நாடுங்கள் என்று சொன்னார் பாருங்க. அப்ப மேலானவைகளில் நாம் நாட வேண்டும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அவரோடு ஒரு நல்ல உறவில் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ பரலோகம் எப்படி இருக்குன்றத பாரு. பரலோகம் எப்படி இருக்குன்றத நீ பார்த்துட்டேன்னா பூமி எப்படி இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிடும். பரலோகம் எப்படி இருக்குன்றதுல நீ அந்த கனெக்டடாகவே நீ இருந்தேன்னா அந்த பூலோகத்தில் உன்னால் பரலோக சித்தத்தை கொண்டு வர முடியும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு ஜெபிக்க எப்படி தான் கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா? அப்ப பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ. அப்ப நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன அதிகாரம் வச்சிருக்கிறோம்னா, கட்டுவதற்கான அதிகாரம், அவிழ்ப்பதற்கான அதிகாரம். அது எப்படி சொல்லலாம்னா, நம்ம எதை அனுமதிக்கிறோமோ அதுதான் இங்கே நடக்கும். நம்ம எதை அனுமதிக்காமல் இருக்கிறோமோ அது இங்கே நடக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆக்சஸ் நமக்கு இருக்கு. சபையாகிய நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு. அதுதான் பைபிள் சத்தியம். அப்ப இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? என்னங்க இவ்வளோ பெரிய சத்தியத்தை இந்த பைபிள் வச்சிருக்கு, இவ்வளோ பெரிய அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், பூமியில ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றோம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா, நான் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தேனோ அது மாதிரி நீ வாழ்ந்துட்டா இந்த வசனம் உனக்கு நிஜமா இருக்கும்பான்றார். அப்ப அவர் எப்படி இந்த பூமியில, இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார்? இயேசு பிதாவோடு ஒன்றாயிருந்தார். அவன் அவர் எந்த அளவுக்கு ஒன்றாயிருந்தார்னா, அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப தேவனோடு உள்ள ஒரு நடை, அந்த தேவனோடு உள்ள ஒரு உறவு, அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்கும். நம்ம பூமியில எதை கட்டுறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். அப்ப பூமியில நம்ம வியாதியை அனுமதிக்கல அப்படின்னா வியாதி வராது. என் குடும்பத்துல வறுமை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா அது அப்படியே நடக்கும். ஏன்னா பரலோகத்துல வறுமை கிடையாது, பரலோகத்துல வியாதி கிடையாது, பரலோகத்துல நஷ்டம் கிடையாது, பரலோகத்துல தோல்வி கிடையாது. எனவே சில காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க பரலோக பிரஜை, நீங்க உன்னதத்தில் அவரோடு வீற்றிருக்கிறீர்கள். அங்கே இருந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். தேவனோடு உள்ள உறவை நீங்க வலுப்படுத்த உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். நீங்க அதிகாரத்திலே செயல்படுவீர்கள். பூமியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகிறவர்களாக இருப்பீர்கள். பரலோக சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.